ப்ரோ நம்ம பார்ட்டியில் மீட் பண்ணோம்ல, ரெஸ்டாரண்ட் ஐடியா பற்றி கூட சொன்னேனே. ரெஸ்டாரண்ட் வைக்கிறீங்களா மாமே? செஃப்புக்காக பார்க்குறீங்கன்னு கேள்விப்பட்டேன். ஆமாம் ப்ரோ. நீங்கள் வைக்க போகிற ரெஸ்டாரண்ட்டுக்கு சர்வே பண்ண ஆள் வேணும்னு கேட்டிருந்தீங்களாமே. அதான் ப்ரோ, உங்கள் குக்கிங் எக்ஸ்பீரியன்ஸ், நீங்கள் என்ன டிஷ்ஷஸ்லாம் பண்ணுவீங்கன்னு சொன்னீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். சமையல் தானே ப்ரோ, எந்த சமையலாக இருந்தாலும் இப்படி பண்ணிடுவேன். கஸ்டமர் ஆர்டர் சொல்ல தான் ஷிஃப்ட் டைமிங் வச்சு ஆளுங்களை அனுப்புவேன். மொத்தமாக குரூப்பாகவே வந்து குரூப்பாகவே கிளம்பிடுவாங்க. ஐயோ, நாங்கள் அவ்வளோ பெருசாக எதுவும் ஓப்பன் பண்ணலங்க. ஜஸ்ட் கிளிக் ஆகிற வரைக்கும் 2 பேர் சர்விங்க்கு 2 பேர் கிளீனிங்க்கு போதும். பெருசாக என்ன இருக்க போகுது? மந்த்லி 1 lakh சேலரி, இருக்க ஒரு ஃப்ளாட், ஃபோன் ரீசார்ஜ், 6 month ஒன்ஸ் இன்க்ரிமெண்ட் கொடுத்தா போதும். ஸ்டே நீங்கள் தான் பார்த்துக்கணும். அண்டு ஆளுங்களை செட் பண்ணி கொடுத்ததுக்கு கமிஷன் தரணும். அப்புறம் நாங்கள் எப்போயாவது ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்தால் டிஸ்கவுண்ட்டும் தரணும். நீங்கள் சாப்பிட்றதுக்கு நாங்கள் எங்கே டிஸ்கவுண்ட் தரணும்? ப்ரோ, நான் ஏதோ சின்னதாக ஹோட்டலோ ரெஸ்டாரண்ட்டோ வைக்கலான்னு இருக்கேன் ப்ரோ. பாய்ஸ் ஹாஸ்டல் நடத்த போகிறது இல்லை. இங்கே பாருங்கள் மேடம், இன்னைக்கு நிலைமைக்கு நமக்கு தான் ஆள் தேவை, அவங்களுக்கு நம்ம தேவையில்லை. கொஞ்சம் யோசிங்க மேடம். அங்கிள். உட்காருமா. காய்கறி வெட்டுறியாமா? வணக்கங்க. வணக்கம்மா. ராம், டீ ஏதாவது எடுத்துட்டு வரவா? எனக்கும் மூர்த்தி சாருக்கும் கொடுங்கம்மா. சரி. இங்கே கொடுமா, நான் கட் பண்ணுறேன். உனக்கு எதுமா கஷ்டம்? ஐயோ அங்கிள், உங்களுக்கு எதுக்கு பர்டன்? நான் பண்ணுறேன், விடுங்க. ஆனால் இந்த டைமில் நீ அதிகம் வேலை செய்யக்கூடாதுமா. இங்கே கொடு, நான் கட் பண்ணுறேன். ராம், நான் கொஞ்சம் ரெஸ்டாரண்ட் இன்டீரியர் டிசைன் பார்த்தேன். எனக்கு பிடிச்சது வரைக்கும் ஃபோட்டோ அனுப்பியிருக்கேன், கொஞ்சம் செக் பண்ணு. அப்புறம் வேலையாட்களுக்காக புரோக்கர் பார்த்தேன். அவங்க ரொம்ப அதிகமாக சேலரி கேட்குறாங்க. இதில் புரோக்கரேஜ் வேற. எனக்கு கூட ஈஷா, வெளில ஒவ்வொரு ஷெஃப்பும் சொல்கிற ரேட்டை கேட்டால் எனக்கே சமையல் கற்றுக்கிட்டு போயிடலான்னு தோணுது. சரி விடு, வேற யார்ட்டையா பேசி பார்க்கலாம். இதில் என்ன இருக்கு? பரவாயில்ல ஈஷா, நான் பார்த்துக்கிறேன். நீ ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு ஹெல்த்தை ஜாக்கிரதையாக பார்த்துக்கலாம்ல. உனக்கு எதுக்கு இதெல்லாம்? நான் வேணான்னு சொன்னால் கூட இந்த ஃப்ளாட்டுக்கு ஷிஃப்ட் ஆகிட்டேன். ஏன்னு கேட்டாலும் சொல்ல மாட்டேங்கிற. வெளியில் ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு ரேட்டு. அந்த ரேட்டை பார்த்தாலே நம்மளால இதை பண்ண முடியுமான்னு தோணுது. சின்ன வயசில் ஸ்கூலில் பெரிய பெரிய கனவு காண்டான்னு சொல்கிறதோட சேர்த்து அதுக்கு இவ்வளோ செலவாகுண்டான்னு சொல்லி தரணும். இப்போ பாரு, வெளியில் வர ரேட்டை பார்த்தா நம்ம பட்ஜெட்டில் ஷெஃப் கிடைப்பானான்னு தோணுது. அங்கிள், உங்கள் வீட்டில் குக்கிங் யார் பண்ணுவா? ஆன்ட்டி இல்லைல்லம்மா, நானே தான் சமைச்சிக்குவேன். உங்கள் வீடு ஓனா ரெண்டலா? ஓன் தான். இப்போ உங்கள் ஹெல்த் எப்படி இருக்கு? பரவாயில்லம்மா, நல்லா இருக்கு. அங்கிள், நீங்கள் இதுக்கு முன்னாடி என்ன வேலை பார்த்தீங்க? செஃப். ஷெஃபா? செஃப். 22 years 5 star ஹோட்டலில் செஃப்பாக வேலை செஞ்சேன். அங்கே அவங்க கமர்ஷியல் ஃபார்மாலிட்டிஸ் பிடிக்காம வேலையை விட்டுட்டேன். மூர்த்தி சார், நிஜமாக சொல்லுங்கள், நீங்கள் காமெடி தானே பண்ணுறீங்க? இல்லை ராம், அங்கிள் சொல்கிறது நிஜம்தான். அவர் உண்மையாகவே ஷெஃப் தான். உனக்கு ஞாபகம் இருக்கா? அன்னைக்கு பார்ட்டியில் கூட அவருக்கு எந்த ஃபுட்டும் பிடிக்கல. அப்புறம் 2 டிஷ்ஷை மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டாரு. அந்த பிளேட்ல கூட சாப்பாடை டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் அரேஞ்ச் பண்ணியிருந்தாரு. எனக்கு அன்னைக்கே டவுட் இருந்தது. அவ சொல்றது நிஜமா மூர்த்தி சார்? ஆமா. பக்கத்தில் உங்களை வச்சுன்னு ஊரெல்லாம் ஷெஃப்பை தேடி சுற்றிட்டு இருந்தேனே, அப்பயா சொல்லியிருக்கலாம்ல உங்களுக்கு சமையல் வரும்னு. நீ கேட்கல, நான் சொல்லலை. ஆனால் நான் ஒரு காலத்தில் செஃப் ராம், இப்போ இல்லை. இப்போ எவ்வளவோ வெரைட்டிஸ், எவ்வளோ டிஷ்ஷஸ் வந்துருச்சு. இந்த ஜென்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி இப்போ என்னால் பண்ண முடியுமான்னு தெரியல. அப்போ உங்க ஜெனரேஷன்ல இருக்கிறதே பண்ணுங்க அங்கிள். இப்ப இருக்கிற ஜெனரேஷனுக்கு அப்ப இருக்கிற சாப்பாடை ஞாபகப்படுத்துங்க. கரெக்டு தான்மா. ஆனா இப்போதைக்கு இப்ப மறுபடியும் குக்கிங்னா இப்பன்னா இப்பவே இல்ல அங்கிள். நாங்க இன்னும் ரெஸ்டாரண்ட் வைக்க 2 months ஆகும். நீங்க திருப்பி பிராக்டிஸ் பண்ணுங்க, அப்புறம் எல்லாம் செட் ஆயிடும். உண்மைதானே மூர்த்தி சார் அவ சொல்றது கூட? நீங்க என்ன வேணா சொல்லுங்க, ஆனா எனக்கு என்னமோ
இப்போ பண்ண முடியாதுதான் தோணுது. ஏன் அங்கிள், உங்க பசங்களா இருந்தா இப்படி சப்போர்ட் பண்ணிருக்க மாட்டீங்களா? ஐயோ, அப்படி இல்லைம்மா. சரி, நீ கேட்டதுனால நான் பண்ணுறேன். ஆனால் எனக்கு குக்கிங்கில் கொஞ்சம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குது. உங்களுக்கு அது ஓகேனா? என்னது அது? இப்போ இல்லை, டைம் வரும்போது சொல்கிறேன். அப்புறம் சேல்ரி? பசங்க அப்பாவுக்கு எதுவும் கொடுக்க வேணாம்னு நினைக்கிறேன். இப்போ எல்லாரும் இப்படி தான் சொல்லுவாங்க. அப்புறம் டைம் வரும்போது சேல்ரி கொடுக்கலையான்னு கேட்பாங்க. எனக்கு தெரியாதா? ஷெஃப் செட் ஆயிட்டாரு. இன்னும் ஃபுட்டு, லொக்கேஷனு, லைசன்ஸு செட் ஆயிட்டா முடிஞ்ச மாதிரி தான். கொஞ்சம் சப்போர்ட்டிவாக நம்ம கூட யாரா இருந்தால் நல்லா இருக்கும்னு தோணுது ஈஷா. ஈஷா, ஐஷு, எப்படி இருக்கா ஐஸ்வர்யா? நல்லா இருக்கே ராம். நீ நீ வா உட்காரு. எப்படி இருக்க? அத நான் உன்கிட்ட கேட்கணும். நீ எப்படி இருக்க? ஃபர்ஸ்ட்லி கங்க்ராச்சுலேஷன்ஸ். ராம் சொன்னோடனே எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்தது. ஆக்சுவலா பார்ட்டிக்கே வந்திருப்பேன், ஆனா ஃப்ளைட் கேன்சல் ஆனதுனால வர முடியாம போயிடுச்சு. மார்னிங் தான் ரீச் ஆனேன். டைரக்டா இங்கேயே வந்துட்டேன். அப்புறம் என்ன ராம் விஷயம்? என்ன இருக்கு ஐஸ்வர்யா, நீ தான் சொல்லணும். அவர் எங்க அங்கிள் ஐஷு. வணக்கம் அங்கிள். ஹாய்மா. ஆமா, கேட்க மறந்துட்டேன். ஆன்ட்டி எப்படி இருக்காங்க? இதோ உன் பின்னாடி தான் இருக்கேன். ஹாய் ஆன்ட்டி. ஹாய்மா. வாங்க உட்காருங்க. நான் போய் டீ எடுத்துட்டு வரேன், நீங்க பேசிட்டு இருங்க. அப்புறம் என்ன விஷயம் ஐஷு? சொல்றேன் ஈஷா. அப்புறம் ஹெல்த் எப்படி இருக்கு? ராம் உன்னை நல்லா பாத்துக்கிறானா? பார்த்தா சும்மாவா இருப்பா? கொன்னுட மாட்டா? என்னது? ம்ஹும். ஆமா, ஏதோ சப்போர்ட்னு சொன்னாரு. என்ன? ஒன்றும் இல்லை ஐஸ்வர்யா, நான் ஒரு ரெஸ்டாரண்ட் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன். அதுக்கு ஃபைனான்ஷியலாக யாராவது சப்போர்ட் பண்ண நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தேன். அதுக்கு இவ்ளோ ஏன் யோசிக்கிறீங்க? நான் இருக்கேன்ல, நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்றேன். நீயா? உனக்கே ஐஷு, பரவாயில்ல. அதுல என்ன இருக்கு ஈஷா? நானும் எப்பயில இருந்தோ பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். நீங்களாம் தெரிஞ்சவங்கன்றதுனால எனக்கும் பிளஸ்ஸா இருக்கும்ல. ஆனா ஈஷா, நான் ஏதோ வெளியாள் மாதிரி ஃபீல் பண்றியா என்ன? ஐயோ, அப்படி இல்ல ஐஷு. ஈஷா, நான் உங்களோட சேர்ந்து பிசினஸ் பண்றது உங்களுக்கு பிடிக்கலையா? அது இல்ல ஐஷு, அது இந்த சின்ன டைம்ல அவ்வளோ பெரிய அமௌண்ட் ரெடி பண்றது கஷ்டம் இல்ல, அதுக்கு தான் சொன்னேன். நீ மில்லியனியர்ஸ்க்கே மில்லியன்ஸ் எங்கேருந்து வருதுன்னு கேட்குறியா? சோ எப்பயில இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம்னு நினைக்கிறீங்க பிசினஸ்? இன்னொரு 2 months ஐஸ்வர்யா, எல்லாம் செட் ஆகிடும். எல்லாம் 1 by 1 செட் ஆகும். சரி, உங்கள் எல்லாருக்கும் என்னென்ன வேணும்னு சொல்லுங்க. என்னோட ஃபர்ஸ்ட் டிஷ் இப்போவே ப்ரிப்பேர் பண்ணி தரேன். நிஜமாவா? ஆர்டர் மேம். கனவான வாழ்க்கை நிஜமானதேனோ, இந்த ஆனந்தம் இனி தொடருமோ? இனியும் என் கனவு நினைவேறும் என்று நம்மை ஏதோ ஒன்று கூட்டி செல்லுதோ? உன் மனசின் ஆசை நிறைவேறுதோ? என் சுவாசம் நீயே, உனக்கே நான் இருப்பேனே. நே என் வாசமானை, நே என் சுவாசனானை, நே என் வாடின் அர்த்தமானை. என் அன்பே நெற்றின் காயம் மாறி, இன்று வாழ்க்கை மாறி, நாளை நாம் ஒன்றை சேர்ந்து வாழ்வோம் என் அன்பே.
நாளை நாம் ஒன்றை சேர்ந்து வாழ்வோம் என் அன்பே. கனவான வாழ்க்கை நிஜமானதேனோ, இந்த ஆனந்தம் இனி தொடருமோ? இனியும் என் கனவு நினைவேறும் என்று நம்மை ஏதோ ஒன்று கூட்டி செல்லுதோ? உன் மனசின் ஆசை நிறைவேறுதோ? என் சுவாசம் நீயே, உனக்கே நான் இருப்பேனே. நீ என் வாசமானே, என் சுவாசனானை. ஐயோ, ஒரு டேப்லெட் தான் இருக்கு. சொல்லு ஈஷா. எங்க டேப்லெட் முடிஞ்சிருச்சு, வரும்போது வாங்கிட்டு வரீங்களா? என்னங்க வா? டேய், வரும்போது டேப்லெட் வாங்கிட்டு வாடா. சரி சரி, வாங்கிட்டு வரேன். ஆமா, வீட்டுக்கு எப்ப வருவ? என்னது இது? என்னது தான் இது? இதை ஃபுட்டுன்னு சொல்லுவாங்களா? எவன் இதை பண்ணது? ஈஷா, நான் உனக்கு திரும்ப கால் பண்ணுறேன். நான் என்ன ஆர்டர் பண்ணா நீங்க என்ன கொண்டு வந்திருக்கீங்க? உங்க ஓனரை கூப்பிடு, முதல்ல உங்க செஃப்பை கூப்பிடு. என்னது இது? சரி, என்ன நீங்க தான் ஓனரா? என்ன ஃபுட்டு இது? இவ்வளோ கேவலமா இருக்குது. இப்படி ஒரு சாப்பாடை நான் சாப்பிட்டதே இல்லை. நான் உன் செஃப்பை கூப்பிடு முதல்ல. இதை நான் எப்படி சாப்பிட்றது? சாரி சார், எதுவும் நினச்சிக்காதீங்க. என்னாச்சு ராம்? என்னதுங்க இது? நீங்க தான் செஃப்பா? நீ தானா? ஆமா சார். என்ன பண்ணி வச்சிருக்கீங்க? சமைக்க வருமா உனக்கு? சாரி சார், ஆக்சுவலா தப்பு என்னோடது தான். நெக்ஸ்ட் டைம் இப்படி நடக்காது சார். நெக்ஸ்ட் டைமா? நெக்ஸ்ட் டைம் எவனாச்சும் வருவானே அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு? தூ, நீயே சாப்பிட்றாத, காசெல்லாம் தர முடியாது. சார் சார் ஃபுட்டை பிளேட்டில் சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு டேஸ்ட் பண்ணணும்னு தெரியாதா? சாரி ராம், கொஞ்சம் ஹெல்த் சரியில்லை, அதனால தான் சரியா பண்ண முடியல. உடம்பு சரியில்லை, வீட்டில் உட்காருங்க. இப்படி கேவலமான ஃபுட்டை செஞ்சு கஸ்டமர் கிட்ட திட்டு வாங்க வைக்காதீங்க. ராம், என்னாச்சு இவ்ளோ லேட்டா வர? என்னாச்சு அப்படி இருக்க? சரி, நீ டேப்லெட் வாங்கிட்டியா? பெயினா இருக்கு, டேப்லெட் போடணும். உன்னதான் ராம், டேப்லெட் வாங்கிட்டியா? இல்லை, மறந்துட்டேன். அது என்ன ராம், வாங்கிட்டு வர சொன்னல, மறந்துட்டேன்னா எப்படி? நான் என்ன வேணும்ட்டே மறந்துட்டேன் ஈஷா? ஏன் அப்படி கேட்குற? நான் என்ன பண்ண ராம்? மறந்து போயிட்டியான்னு கேட்டேன், அவ்வளவுதானே. நீங்கள் யாரும் சமைக்க மாட்டீங்க, நான் தான். தேவையில்லாத பேச்செல்லாம் கேட்க வேண்டியதாக இருக்கு. நீ எங்கேயோ ஃப்ரஸ்ட்ரேஷனை வீட்டில் காட்டாத ராம். எங்கேயோ இருக்கிற ஃப்ரஸ்ட்ரேஷனை எங்கேயோ காட்டுற அவசியம்லாம் எனக்கு இல்லை. உனக்கு அப்படி தோணுச்சு, என்னால் ஒன்றும் பண்ண முடியாது. வாய்க்கு வந்ததை பேசாத ராம், அமைதியா பேசு. என்ன பேச சொல்ற ஈஷா? உனக்கு முதல்ல சென்ஸ் இருக்கா? புருஷன் வெளில போய் வேலை செஞ்சு கஷ்டப்பட்டுட்டு வரானே, அவனுக்கு ஏதாவது செஞ்சு வைக்கணுன்ற அறிவு இருக்கா உனக்கு? எப்ப பாரு உன்னை பத்தி தான் நினைக்கிற. என்னாச்சு இப்போ? எதுக்கு இவ்ளோ ஃப்ரஸ்ட்ரேட் ஆகுற ராம்? எப்படி இல்லை ஈஷா? எல்லாம் உன்னாலதான். நான் கஷ்டப்படுறதே உனக்காக தான், உன் ட்ரீம்காக. அதுவும் தேவையில்லாத வார்த்தைலாம் கேட்டுட்டு. எனக்கு தேவையாதான் சொல்லு. அவசியம் இல்லைன்னா பண்ணாத. நான் உன்னை பண்ணுன்னு சொன்னா என்னமோ நீ அங்க ஒருத்தன் தான் கஷ்டப்படுற மாதிரி, நான் இங்க சாப்பிட்டு ஊர் சுத்துற மாதிரி பேசுற. நானும் கஷ்டப்படுறேன், எனக்கும் ஃப்ரஸ்ட்ரேஷன் லெவல் இருக்கு. நான் அதை கண்ட்ரோல்ல வச்சிருக்கிறதுனால தான் வாழ்க்கை முன்னேறி போயிட்டு இருக்கு. உண்மைதான், நீ எதுவும் கேட்கல. எனக்கு தான் பைத்தியம் பிடிச்சி நான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். நீ எதுவும் கேட்கல தான்.
எனக்கு பிடிச்சிருக்க பைத்தியம் என்னன்னு தெரியுமா ஐஷா? உன் மேல இருக்கிற காதல். அதை ஒரு வார்த்தையில் அசிங்கப்படுத்திட்டேன். இதுக்கப்புறம் என் வேலையை நான் பார்த்துக்கிறேன். நம்ம ட்ரீமை பற்றி நம்ம மறந்துடுவோம். நான் எதுவும் பண்ண தேவையில்ல, கஷ்டமும் பட தேவையில்ல. யோசிக்கலன்னா விட்டுடு. ஆமா, என்ன நீ கஷ்டப்பட்டு காசு போட்ட மாதிரி பேசுற? இல்ல எங்க அம்மா காசு தானே. உன் கையில இருந்து காசு போட்டியா என்ன? ராம், சாரி ராம். சாரி ராம், நான் வேணும்ட்டு எதுவும் பேசல. ஃப்ரஸ்ட்ரேஷன்ல பேசிட்டேன். சாரி ராம். ராம், ஒரு வாட்டி நான் சொல்றத கேளு.